ஹலோ காய்ஸ். லாஸ்ட் பார்ட்டில் வந்து MFF அக்கௌண்ட் பேஸ் 1 வந்து 3 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆனால் 5 day கழிச்சு பேஸ் 2 ஆரம்பித்தேன். பேஸ் 2 ஆரம்பித்து 3 to 4 days தான் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் பேஸ் 2 ஓடிக்கிட்டு இருக்கல, அந்த அக்கௌண்ட் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். பார்க்க போனால் 250 தான் டார்கெட்டு. இது வந்து CPI நியூஸ் எஃபெக்ட்னால பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. 0.0 லாட்டுக்கு $100 ப்ராஃபிட்லாம் கிடச்சிது. நான் போன பாட்டில் சொன்ன மாரி அதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணி நான் ட்ரேடில் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ஒரு ட்ரேடே வந்து ஹோல்ட் பண்ணி 2 days ஹோல்ட் பண்ணி அந்தமாரி நான் ட்ரேட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கைஸ். ஏன்னா பேஸ் 1 பேஸ் 2 முடிச்சுட்டு நல்லபடியாக, அதுவும் ரொம்ப வெள்ளனேவாக உங்கள்கிட்ட ஏதோ நான் ஷேர் பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் $5,000 நான் ரியலில் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் சேர்ந்தால் நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 95 பண்ண ட்ரேடிங். ஸோ அதை ப்ரூஃப்மெண்ட் தான் நான் அது காமிச்சிட்ருக்கேன். ஸோ 0.05 லாட் பண்ணதுனால இந்த லாஸ்லாம் வந்து சின்ன லாஸ் தான். அதேமாரி $5 $10 அதுமாரி தான் லாஸாக. நான் ப்ராஃபிட் என்னமோ $100 $50 இதுமாதிரி கிடச்சிது. இப்போ இந்த செக்ஷனில் ட்ரேடிங் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது இல்லாமல் யார் ரொம்ப லாஸ் பண்ணுறீங்க, அக்கௌண்டிங் காலி ஆகுது, அந்தமாரி ஆளுங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த செக்ஷன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சிம்பிளாக 4-5 ஸ்டெப் பற்றி நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே லாஸ் இருந்தால் அது சின்ன லாஸ் ஆகும், ப்ராஃபிட் இருந்தால் அது பெரிய ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிகினர் ட்ரேடராக இருந்து இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சார்ட் பேட்டர்னை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரியும். நான் SL எங்கே வைக்கிறது, டேக் ப்ராஃபிட் எங்கே வைக்கிறது கொஞ்சம் ஐடியா இல்லாதவங்க இந்தமாரி வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தமாரி சார்ட் பேட்டர்ன் வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறதுனால சம்டைம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்கள் SL குறைஞ்சது 40 பீப் மேலே தான் வச்சாகணும். இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங்கில் சார்ட் பேட்டர்ன் ரொம்ப அவசியம்தான். ஆனால் அதே முழு நேரம் பண்ணிகிட்டு இருந்தாக்கா SL வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்லாம் வந்து மந்த்லி சார்ட் பார்ப்பாங்க, இல்லை வீக்லி சார்ட் பார்ப்பாங்க. ஆனால் வரவங்க புதுசாக வரவங்க எல்லாமே ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களும் இன்ட்ராடே பண்ணுறவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்களாம் 1 day சார்ட் இல்லை 4 hour அதுக்கப்புறம் 50 minute சார்ட் பார்க்குறது தான் கரெக்டான ஸ்டெப்பாக இருக்கும். COT டாட்டா பிரகாரம் அல்லது மார்க்கெட் வந்து ஷார்ட் போகலாம் இல்லை லாங் போகலாம். அது வீக்லி மாறிட்டே இருக்கும். அதனால் 4 hour சார்ட்டில் போயிட்டு லாஸ்ட் 1 weekல என்ன நடந்திருக்கு, பை ட்ரெண்ட் போயிருக்கா செல் ட்ரெண்ட் போயிருக்கான்னு பார்த்துடணும். லாஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்குனாக்கா இந்த வீக்கும் சரி அடுத்த வீக்கும் சரி மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் போகலான்னு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 hour மார்க்கெட்டில் எந்தமாரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து ரைசிங் வேஜ் ஃபாலோ ஆகியிருக்கு, அதனால் வந்து அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாரி மூவ் ஆகலாம். என்னோட அனலைஸ் படி கீழே பிரேக் ஆச்சுன்னா குறைஞ்சது 1.05 ஆச்சும் TP1 வச்சுக்கலாம், TP2 வந்து 1.02 இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்தமாரி ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து 50 minute தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நம்ம இந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா உள்ள சின்ன ப்ராஃபிட் கூட நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம 50 minute சார்ட் போயிடுவோம். ஸோ 50 minute சார்ட் போயிட்டு அதுக்குள்ளே என்னமாரி சார்ட் பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்குன்னு போய் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன் எங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும்னா பாதிக்கு இந்த பக்கம் நம்ம மார்க்கெட் இப்போ திறக்கிறோம். ஸோ ரைட் சைட் புதுசாக வர மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கணும். அதில் வர டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் தான் மார்க் பண்ணணும், ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ் ஜோன்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து பை 10 அப் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே நம்ம எடுத்துடணும். ஏன்னா ஆப்போசைட் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஆபத்தாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் இதுமாரி ஜிக்ஸாக்லாம் போட்டுக்கோங்க. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். தெரியாதவங்க ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ஜிக்ஸாக் போட சொல்கிறேன்னா, வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து பிரேக் ஆச்சுன்னா லோவர் லோ இல்லை லோவர் ஹை பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் உங்களோட என்ட்ரி வந்து கடைசியாக வந்த டிமாண்ட் ஜோன் வந்து என்ட்ரியாக இருக்கணும். டேக் ப்ராஃபிட் எப்படி எடுத்துக்கிறதுனா, சார்ட் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற லெங்க்த்தை பொறுத்து பிரேக் அவுட் ஆகுனதுக்கு அப்புறம் போகிற லெங்க்த்து தான் TPL செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மேனுவலாக 20 பீப் 50 பீப் 100 பீப் அந்தமாரி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆர்டர் எடுக்கிறதுல வந்து 2 விதமான ஆர்டர் எடுக்கலாம். நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சும்மா மேனுவலாக அப்படியே எடுக்கிறது
அது ஒரு வகையான ஆர்டர். இன்னொரு வகையானது வந்து நான் டிமாண்ட் சொல்லியிருந்தால அந்தமாரி டிமாண்ட் ஜோன் வச்சு ஜோன் டு ஜோன் வச்சு பண்ணுறது, இது இன்னொரு ஆர்டர். அதாவது பை லிமிட் செல் லிமிட் வச்சு அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அந்த டச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறது இன்னொரு வகையான ஆர்டர் நான் சொல்கிறேன். இந்தமாரி பை லிமிட் செல் லிமிட் வச்சு பண்ணுறது தான் ரொம்பவே நல்ல விஷயம், பெஸ்ட்டான வே. ஏன்னா இதுலேருந்து எஸ்எல் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் டேக் ப்ராஃபிட் அதிகமாக வரும். டேக் ப்ராஃபிட் எவ்வளோ வேணாலும் வரலாம், ஆனால் முக்கியமாக நோட் பண்ணுற விஷயம் எஸ்எல் ரொம்ப குறைவாக வரும். நான் சொன்ன அந்த கணக்கு இருக்குல்ல 10 பிப் 20 பிப் அந்தமாரி, அதுக்குள்ளே அதுதான் வரும். இந்தமாரி யூரோ பேர்ஸ், யூஎஸ்டி பேர்ஸ், கேடு, செஃப்பு, என்சட்டி இந்தமாரி பேர்லாம் வந்து எஸ்எல் வந்து குறைவாகவே எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் ஆவரேஜாக 10 பிப்குள்ளே தான் வரும்னு சொல்ல வரேன். அதுக்கடுத்தது மார்க்கெட் வந்து நியூஸ்னால் வந்து பெரிய அப் கூட கொடுக்கும். அந்த டைமில் பெரிய இம்பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அதனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் இம்பேலன்ஸ் வந்து பாதியாச்சும் கிளியர் பண்ணோம், இல்லைனாக்கா மேலேயே ரீட்ரெஸ் பண்ணி அங்கேயே இருந்து அப்படியே இன்னும் பிரேக் ஆகி மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தமாரி இருக்கிற பட்சத்தில் மேலே வந்து சப்ளை ஜோனும் கீழே வந்து டிமாண்ட் ஜோனும் ஃபஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ சப்ளை ஜோன் டச் ஆச்சுனாக்கா அங்கேருந்து தான் ட்ரேட் எடுக்கணும். மிடல்ல நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் அதிலே மாட்டிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ட்ரேட் எடுக்கும்போது அந்த ஜோன் டச் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இது வந்து கோல்டு சார்ட், இதுலேயே இம்பேலன்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து மிடல்லேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஜோன் எடுத்தாலும் ஜோன் கண்டிப்பாக இதுக்குள்ளே 20 to 40 பிப் ஆச்சும் வந்துடும். பை எடுத்தாலும் 20 to 40 பிப், செல் எடுத்தாலும் 20 to 40 பிப் அந்தமாரி தான் வரும். ஸோ எப்படி பண்ணாலும் செல் லிமிட் பை லிமிட் போட்டு வச்சுட்டு பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போங்க. அதேமாரி தான் ஜிபிபி பேர்ஸ்லையும் அது வந்து குறைஞ்சது ஒரு ஜோனில் 50 to 30, அதாவது 25-30 பிப் வரைக்கும் வரும். அதில் ரிஸ்க்கும் இருக்குது, ஹை வாலிட்டிலாகவும் மூவ் ஆகும். கோல்டு மாதிரி மார்க்கெட்டில் எப்போவுமே லோ வாலிட்டில் உள்ள மார்க்கெட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது யூரோ பேர்ஸ், கேட் பேர்ஸ், யூஎஸ்டி பேர்ஸ், செஃப் பேர்ஸ், என்சட்டி பேர்ஸ் அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், யூரோ கேட், யூரோ என்சட்டி, யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி ஜேபி, என்சட்டி செஃப், என்சட்டி யூஎஸ்டி, அவுடி ஜேபி அந்தமாரி ஏகப்பட்டது இருக்குது. இந்தமாரி வகையான ட்ரேட் பண்ணுற பேரில் நீங்கள் சப்ளை டிமாண்ட் ஜோன் போடுறப்ப இதுக்குள்ளே 5 to 15, அதாவது ஆவரேஜாக ஒரு 10 பிப் தான் அதுக்குள்ளே இருக்கும் எஸ்எல் வைப்பீங்க. இதுவே நீங்கள் ஜிபிபி பேர்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜிபிபி ஆவுடி, ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி செஃப், ஜிபிபி ஜிபிஒய், அதுக்கப்புறம் கோல்டு, இந்தமாரி ஜிபிபி கோல்டும் கொஞ்சம் ஹை வாலிட்டிலாக மூவ் ஆகிற மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் அதுலேருந்து 20 பிப் மேலே தான் நீங்கள் வைக்கணும். 20 to ஒரு 40 இல்லைனா 50 அந்தமாரி தான் நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும். உங்கள் வந்து எஸ்எல் வந்து 20 பிப் வந்துச்சுன்னா டேக் ப்ராஃபிட் வந்து 20க்கு மேலே தான் வைக்கணும். இஃப் எஸ்எல்ஏ 50 பிப் வந்துச்சுன்னா 50 பிப் மேலே தான் டேக் ப்ராஃபிட் 1 வைக்கணும், ஓகேங்களா? இந்தமாரி வைக்கிறது தான் 1:1 ரேஷியோ கணக்கு. அதாவது எவ்வளோ எஸ்எல் வைக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து டிபி வைக்கணும். கோல்டுக்கு எப்போவுமே 100 பிப்லாம் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுலேயே 20 பிப் 40 பிப்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் அதேமாரி டேக் ப்ராஃபிட் 1 வந்து 40க்கு மேலே தான் நீங்கள் வைக்கணும் கோல்டு பண்ணிங்கன்னா. இஃப் நீங்கள் வந்து 20 பிப் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா டேக் ப்ராஃபிட் 1 அட்லீஸ்ட் 20 பிப் மேலேயாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணாலும் அது ஓகே தான். அண்ட் ஒன் மோர் திங், ரீசெண்டாக ஒருத்தர் தன்னை ஒரு பெரிய ட்ரேடர்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பெரிய யூடியூப் சேனல் மூலமாக அழகாக பேசி மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒருத்தனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் கொடுத்த நம்பிக்கைனால இவரோட குரூப்பில் சேர்ந்து நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட லாஸ் ஆகியிருக்காங்க. இதை பற்றி பரவலாக இன்ஸ்டாகிராமில் நிறையா போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நண்பர் இதை பற்றி ஒரு வீடியோ போட சொன்னார். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கடைசியில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு சாட்சியாக சில பல ஃபோட்டோஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அவர் வந்து சொந்தமாக சிக்னல் தரதான் நினச்சிருக்காங்க, ஆனால் வந்து அவரே காப்பி கேட் பண்ணி தான் அவர் கொடுத்துருந்துருக்காரு. அந்த குரூப் போன ரியல் அட்மிட் சொல்லியிருக்காரு, எந்த சிக்னல் நாங்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ணலை, இவங்கள தான் எடுத்து பண்ணியிருக்காங்க, இவங்க கண்டிப்பாக ஸ்கேமராக தான் இருப்பாங்க, ஸோ பார்த்து இருக்க சொன்னாங்க. இந்த எலைட் ட்ரேடர்ஸ் குரூப்பில் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இல்லை இனிமேல் வரப்போகிறவங்க இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இதுக்கப்புறம் நம்பி ஏமாறாதீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.